விமன் வேர்ல்ட் கப்காக ஆஸ்திரேலியன் டீம் மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இண்டோருக்கு வந்திருக்காங்க. சோ அவங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம்ல வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்த இடத்துல அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒருத்தர் ட்ரை பண்ணிருக்காரு. அவரோட பேரு அனில் கான். 29 வயசான இவரு அவங்க கூட செல்ஃபி எடுக்க ட்ரை பண்றேன்ற பேர்ல அவங்கள முலாஸ் பண்ணிருக்காரு. இதனால இந்த விமன் டீமோட மேனேஜர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவரை கைது பண்ணி அதுக்கான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்க கூடிய மத்திய பிரதேசத்தோட பாஜக அமைச்சர் கைலாஷ் விஜய் வர்க்கையா பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கோவத்தையும் ஒரு சலசலப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு. இது ஆஸ்திரேலியன் விமனுக்கு ஒரு நல்ல பாடம் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை ரொம்பவே ஒரு சோசியல் மீடியாவில் நிறைய பேர்கிட்ட கடுப்பை ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துக்காகவும் இவர் பேசின இந்த விஷயத்துக்காகவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. சட்ட ஒழுங்க பத்தி பேசாம பெண்களுக்கு இது ஒரு பாடம் அப்படின்னு சொன்னது எந்த வகையிலும் நியாயம் இல்ல அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சோஷியல் மீடியால இந்த அமைச்சர் பேசினது ரொம்பவே தப்பு, பெண்கள் எல்லாருமே முன்னேறணும், வெளியில வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல இது இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் அப்படின்னு அவர் பேசினது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் இப்படி பேசிருக்கிறது ரொம்பவே சீப்பா இருக்கு அப்படின்றத தாண்டி 2030 காமன்வெல்த் கேம்ஸ் இங்க தான் இந்தியால தான் நடக்க போகுது. எதை நம்பி இந்தியாவுக்கு மத்த நாட்டுல இருந்து பெண்கள்லாம் வருவாங்க? இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடு இல்ல அப்படின்றத இவர் பேசின விஷயம் ஏற்படுத்தியிருக்கு. 2030 நடக்க போற காமன்வெல்த் கேம் இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு எப்படி மத்த நாடுகள் முடிவெடுப்பாங்க? பெண்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பே இல்ல போல அப்படின்னு தானே தோணும். அதுவும் அவர் அமைச்சர் பதவியில இருக்காரு, அவர் தான் சட்ட ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய சூழல்ல இருக்காரு. அப்படி இருக்கும்போது இது ஆஸ்திரேலியன் விமனுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது எந்த வகையிலும் நியாயம் இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. சோ அவர் பேசுனது சரியா தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.